சங்கீதா மற்றும் அவருடைய கணவரான விஜய் அவங்க 2 பேரை விவாகரத்து அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3 மாத காலமாவே இருந்துட்டு இருக்கு. இதுல அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹியரிங் அப்படிங்கிறது முடிஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த கேஸ விசாரிச்ச வக்கீல் அப்படிங்கிறவங்க தாவேக்கா ஆட்சிக்கு வந்த அப்புறம் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எதிர்க்கட்சியா இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வைஃபான கிருத்திகா ஸ்டாலின் இந்த விஷயத்த பத்தி பேசியிருக்காரு. ஏன்னா அந்த சட்டசபையில உதயநிதி அவருடைய மனைவிய பத்தி பேசுறதுக்காக பதிலடி தர மாரி, உங்க அப்பாவ காணோம் அப்படிங்கிற மாரி செய்கையில அவரு ரிப்ளை பண்ணியிருப்பாரு. அதுக்கு சட்டசபையில நடந்துக்கிறதுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கு. அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அவருடைய மனைவியான கிருத்திகா உதயநிதி. அது மட்டும் இல்லாம அவங்க பேசுற நெறைய விஷயங்கள தான் இந்த வீடியோல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி கடைசியா இந்த விவாகரத்து வழக்க முதல்வரோட மனைவியான சங்கீதா விஜய் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. ஆனா இத பத்தி தெளிவான ஒரு விளக்கமோ, இல்ல அவங்களோ, இல்ல அவங்க பசங்களோ ஜேசன் சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இத பத்தி தரல. ஆனா வந்த செய்திகள் அதிகபட்சம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 3 வருட காலமா 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டும், அது மட்டும் இல்லாம அவருக்கும் வேற ஒரு நடிகைக்கும் திருமணத்தை மீறிய ஒரு தகாத உறவுல இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு இருந்தது. அவங்க அந்த நடிகை பேரை மென்ஷன் பண்ணலனாலும் சமூக வலைதளங்கள் அந்த நடிகை த்ரிஷா தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு அவங்கள வச்சு விமர்சனங்கள் ஜாஸ்தியா போயிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துல இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணி பேசியிருந்த நடிகை த்ரிஷா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எனக்கு திருமணம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த என்னுடைய லைஃப் பார்ட்னரா நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பல்வேறு கற்பனைகள் இருக்குது. ஸோ நான் அவ்வளோ சீக்கிரமா என்னுடைய வாழ்க்கை துணையை நான் தேர்வு செய்ய மாட்டேன். அப்படியே தேர்வு செஞ்சாலும் இவங்க கூட வாழணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கனவா இருக்கணும். அது மட்டும் இல்லாம என்னுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நான் நினைச்ச மாதிரி இருக்கணும். கட்டிக்கிட்டோமே அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு கால் அவங்க விட்டுட்டு போயிட்டா குழந்தைங்களுக்காக வாழணும், அவங்களுக்காக வாழணுங்கிற நெருக்கடியான சூழல் எனக்கு ஏற்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க நடிகை த்ரிஷா. யார் கூட வேணாலும் விமர்சனம் பண்ணிடலாம். ஆனா உண்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். எனக்கும் அவருக்கும் இருக்கிறது கிட்டத்தட்ட 20 ஆண்டு கால நட்பு. அந்த நட்பு தான் இன்னமும் தொழில் ரீதியான ஒரு நட்பு தான் எங்க 2 பேருக்குள்ளேயும் இருக்குது. இத பத்தின விளக்கத்த நான் தரணும் அப்படிங்கிற அவசியம் அப்படிங்கிறது இல்ல. ஆனா நடக்கிற விஷயங்களுக்கு நான் ரியாக்ட் பண்ணாம இருந்தாலே ரொம்பவும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா என்னுடைய ஃபேன்ஸுக்காக நான் இந்த விஷயங்கள சொல்றேன். இந்த விஷயத்த பத்தி நீங்க ரொம்பவும் பெருசா எடுத்துக்காதீங்க. ஏன்னா எங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது நட்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபேன்ஸுக்கு தெரியும். மத்தவங்களுக்கு இந்த விஷயத்த பத்தி நான் கிளாரிஃபிகேஷன குடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க கிருத்திகா உதயநிதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த பார்க்கும்போது எனக்கு கேளிக்கையா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு ஸ்டேட்டோட முதல்வரா இருக்கிறவங்க எந்த அளவுக்கு ஒழுக்கத்துல சிறந்தவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய போறது கிடையாது. அவர் எந்த அளவுக்கு ஒழுக்கமாவும் அவரோட ஃபேமிலி ஓரியன்டாவும் இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்கள பார்த்து இளைய சமுதாயம் அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பரா வளர்ச்சி அடையும். இல்ல என்னுடைய தலைவனே அப்படிதான் இருக்கிறான், நான் இப்படி இருக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் நாளைக்கு முடிவு பண்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் அப்புறம் இல்லாம போயிடும். அது மட்டும் இல்லாம ஆட்சியை மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஆனா நாளுக்கு நாள் அந்த ஆட்சியில என்ன நீங்க செய்றீங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் கவனிச்சுக்கிட்டே தான் வராங்க. அவங்க கவனிச்சுக்கிட்டே தான் வராங்க அப்படிங்கிறத நீங்க மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் நினைவூட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எந்த அளவுக்கு ஒழுக்கமா இருக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் உங்களுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒழுக்கமா தான் இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க அவங்களுடைய விருப்பத்தை மீறி தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல உங்களை ஆட்சியில இருந்தும் தூக்கி எறியற கூட அவங்க தயங்க மாட்டாங்க. ஏன்னா மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த தடவை ஆட்சியில இருக்கலாம். ஆனா அவங்களுடைய விருப்பத்துக்கு என்னைக்கு நீங்க மாறா செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்களோ கண்டிப்பா உங்களை ரொம்ப நாள் நீண்ட நாள் இந்த ஆட்சியில அவங்க தக்க வச்சுட்டு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நடிகர் திரைப்பட துறையில இருக்கிறவங்கள ஒரு நடிகை கூட வச்சு விமர்சனம் பண்றது அப்படிங்கிறது
ஒரு சகஜமான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா, என்னைக்கு நீங்க அரசியல் இதா வந்துட்டீங்களோ, அந்த பாதையில நீங்க உங்களுடைய குடும்பத்தோட பயணிக்கிறது மட்டும் தான் நாகரிகமாவும், கௌரவமாவும் இருக்கும். அதுதான் நீங்க உங்க தொண்டர்கள், ரசிகர்களுக்கு காட்டுற பாதையாவும் இருக்கும். ஒரு கால் அதுல நீங்க ஏதாவது தப்பு பண்றீங்க, மிஸ்லீட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல, இது பெரிய ஒரு இம்பாக்ட்ட விளைவுகள இளைஞரோட வாழ்க்கையில தான் ஏற்படுத்தும். உங்கள குழந்தைங்கள இருந்து வாட்ச் பண்ணிட்டு வராங்க. ஸோ உங்களுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு முற்போக்கான இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க மனசுல பதிய வச்சுக்கிட்டு தான் அந்த நாற்காலியில உட்காரணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா சட்டசபையில உதயநிதி ஸ்டாலின் மற்றும் முதல்வர் விஜய் 2 பேரோட வாக்குவாதம் அப்படிங்கிறது சென்ட்ரல் லெவல்ல ஒரு விவாதத்துக்குரிய ஒரு பொருளா போச்சு. இந்த விஷயத்த பத்தி நிர்மலா சீதாராமன் கிட்ட கேட்டது, இது ஒண்ணும் பெரிய தப்பு இல்ல. விவாதம் அப்படிங்கிறது சட்டசபையில தான் பண்ண முடியும். வேற எங்கேயுமே பண்ண முடியாது. அது அவங்களும் பண்ணட்டும். அதுக்கு எதிர்க்கட்சிகளும் பதில் சொல்லட்டும். கேள்வி கேட்கட்டும். விவாதம் அப்படிங்கிறது ஆரோக்கியமா இருந்தா சந்தோஷம் தானே அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து ஆனா உதயநிதி ஃபேமிலிய பத்தி பேசினது தப்பு அப்படிங்கிற மாதிரியும் மக்கள் சொல்லிட்டு வராங்க. இதுதான் உங்க அப்பா, உங்க தாத்தா அரசியல்ல இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்களா? என்னதான் இருந்தாலும் அரசியல் சம்பந்தமா மட்டும்தான் சட்டசபையில பேசணுமே தவிர, சொந்த விஷயங்கள பத்தியோ, வீட்டு விஷயங்கள பத்தியோ அநாகரிகமா சட்டசபையில பேசுறது அப்படிங்கிறது ரொம்பவுமே தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள் எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு ஜென்ஸ் கிட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு. அவங்க எல்லாருமே டார்கெட் பண்ற ஒரு விஷயமா இந்த டிவோர்ஸ் விஷயமும் நடிகை த்ரிஷா விஷயம் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் த்ரிஷா இப்ப ரீசெண்டா அவருடைய பர்த்டேவை தான் கூட செலிப்ரேட் பண்ண மாதிரி ஒரு போஸ்ட போட்டிருந்தாங்க. ஒரு பக்கம் இது ஏஐ மூலமா த்ரிஷா ஜென்ரேட் பண்ணியிருந்தாலும் கூட பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டாலும், அவங்க இதை பண்ணியிருந்தா இதை எதுக்காக சமூக வலைதளங்கள்ல உலாவ விடணும்? என்ன மாதிரி எண்ணத்துல தான் த்ரிஷா இருக்காங்க அப்படிங்கிறத யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்தது. அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது த்ரிஷா தான். இதை பத்தி சஞ்சீவ் மற்றும் அவருடைய வைஃபான பிரீத்தியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் மற்றும் சங்கீதாவுக்கு இடையேயான அந்த திருமண உறவு அப்படிங்கிறது ரொம்பவும் அர்ப்பணமானது. சங்கீதா மாதிரி ஒரு பர்சனை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. ரொம்பவும் கைண்டான, ரொம்பவும் சூப்பர்பான பர்சன். அவங்களுக்கு குழந்தைங்க, வீட்டை விட்டா வேற எதுவுமே தெரியாது. ஒரு சூப்பர்பான பிசினஸ் விமன் அப்படின்னே சொல்லலாம்னு நிறைய விஷயங்கள சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து கிருத்திகா உதயநிதி சொல்லியிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குடும்பம் அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பர்பான விஷயம். அந்த குடும்பம் எந்த அளவுக்கு நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லா இருக்குதோ, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ்ல தான் நாம நமக்கு வெற்றிக்கான பாதையை தேர்வு செய்ய முடியும். எந்த அளவுக்கு குடும்பம் நமக்கு பலமா இருக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில வெற்றிகள் அப்படிங்கிறது வரும். அதாவது மனைவியுடனான விவாகரத்து அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் தட் மனைவியை நம்மளுடைய வாழ்க்கையில மிடில் ஆஃப் த லைஃப்ல தூக்கி எறிய முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட வாழ்ந்த 25 ஆண்டு கால வாழ்க்கை அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது. அதனால வாழ்க்கையில எந்த அளவுக்கு நாம ஒழுக்கமா இருக்கிறோமோ அப்போதான் தேர்ந்தெடுத்த பாதையிலையும் ஒழுக்கமா வெற்றி நடை போட முடியும். எந்த அளவுக்கு சொந்த வாழ்க்கையில நம்ம தவறு செய்யறோமோ அதே தவறுகளை நாம பொது வாழ்க்கையிலையும் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை மக்கள் ஒரு நாள் தீர்மானிக்கிற, கண்டுபிடிக்கிற நாள் அன்னைக்கு உங்க ஆட்சியில நீங்க இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க.